வணக்கம். தினத்தகவல் செய்திகள். தமிழகத்தில் முத்தமிழறிஞர் என போற்றப்பட்ட கருணாநிதி அவர்களின் திமுக அமைச்சரவையில் மின்சாரத்துறை அமைச்சராக பதவி வகித்த ஆற்காடு வீராசாமியின் நிர்வாக திறமையில்லாத காரணத்தால் அன்றைய திமுக அரசு படுதோல்வியை சந்தித்தது என்பது மறக்க முடியாத வரலாறு. மின்வெட்டு என்பது பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும். அந்த வகையில் தற்போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அமைச்சரவையிலும் மின்வெட்டு தொடர்கதை ஆவது ஆரம்பத்திலேயே பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் நேற்று நடைபெற்ற தவேக மந்திரி சபை விரிவாக்கத்தில் 23 பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றனர். இதில் காஞ்சிபுரம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் RV ரஞ்சித்குமாருக்கு வனத்துறை ஒதுக்கப்பட்டு அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். பதவியேற்பு முடிந்து இரவு காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் வனத்துறை அமைச்சருமான RV ரஞ்சித்குமார் தனது சொந்த ஊரான முத்தியால்பேட்டை பகுதிக்கு வருகின்ற போது மின்தடை ஏற்பட்டு பிரதான சாலையான காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சாலை முழுவதுமாக இருளில் மூழ்கியது. இந்த நிலையில் அமைச்சரை வரவேற்பதற்காக சாலையில் காத்திருந்த பொதுமக்களும் தவேக தொண்டர்களும் தங்களது செல்போனில் டார்ச் அடித்தபடியும் இசை வாத்தியங்கள் முழங்கவும் வரவேற்பு கொடுத்து தங்களது பகுதி அமைச்சருக்கு சால்வைகள் மாலைகள் அணிவித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். அமைச்சருக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்ட போது ஏற்பட்ட மின்தடையால் அமைச்சர் பகுதியிலேயே இந்த நிலையா என பொதுமக்கள் பலரும் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள். மேலும் தடையில்லா மின்சாரம் வழங்கும் நடவடிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் துரிதப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புலம்பியவாறே சென்றனர்.